இங்கே நிறைவேற்றப்பட்ட 3 தீர்மானங்களுள் முக்கியமான தீர்மானம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்திய குடியரசின் தந்தை என்று அழைக்க வேண்டும் என நிறைவேற்றப்பட்டிருப்பது அவரை எந்த அளவுக்கு முற்போக்கான சிந்தனையாளர்கள் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. இந்த தீர்மானம் மற்றும் 2 தீர்மானங்கள் ஆகிய இந்த 3 தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கவும் ஆதரிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். 2வது தீர்மானம் உச்சநீதிமன்ற கிளை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதாகும். அதை வரவேற்கிறோம். அடுத்த தீர்மானம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதி நியமனங்களில் இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும் என்கிற தீர்மானம். தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் பேரவையின் சார்பில் இங்கே முன்மொழியப்பட்டிருக்கிற இந்த 3 தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன், வரவேற்று ஆதரிக்கிறேன்.